ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரியில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் அவங்க அம்மா வந்து போய் போலீஸில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கேஸ் போட்டதுக்காக வந்து போலீஸ்காரங்க வந்து நம்ம பாண்டியன் குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ பண்ணி நம்ம மீனாவை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க பேரோட. கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கூட்டு போனால் நம்ம பாண்டியன்னு சொல்கிறாங்க. கடையை மூடிட்டு எப்படிங்க வர முடியும்? அப்போ கடை வேணா முடிச்சு நைட்டு 3:30 வரைக்கும் நாங்கள் வேணா இங்கே உட்காந்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு பக்கம் சொல்கிறோம். சரின்னு சொல்லிட்டு வர்றாங்க எல்லாருமே வந்து போலீஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று யார் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ராஜி பிற ராஜாவுக்கு அத்தை கோமதி எல்லாருமே வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ நீங்களும் வந்திருக்கீங்களா, உங்களாம் எதுக்கு அப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க, எதுக்கு என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் கொடுத்துருப்பாங்களே நம்ம தங்கமயில் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து வந்துடுறாங்க. ஏன்னா தங்கமயிலுக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேரும் இவங்க பண்ண பிளான் தான் இது ஃபுல்லாமே. அதில் வந்து அவங்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளையை வந்து வரதட்சணை கொடுமையாக வந்து கேட்குறாங்க. இத்தனைக்கு நாங்கள் அவ்வளோ நகை போட்டு கட்டி கொடுத்தும் என் பிள்ளையை வந்து இது பண்ணுறாங்க. மித்த 2 மருமகள்லாம் பேக்கப் போட்டு வேலைக்கு அனுப்பி விட்றாங்க. என் பிள்ளை மட்டும் வீடு தூத்து பாத்திரத்தை கழுவி துணியால் எல்லா வேலையும் என் பிள்ளையை தான் செய்ய சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி என் பிள்ளையை வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அவளை வந்து நகையை போட்டு கட்டி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சரியான வேலை கூட கிடையாது மாப்பிள்ளைக்கு. இருந்தும் அவங்க சொந்த கடையிலே மட்டும்தான் வேலை பார்த்துட்டு அவர் இருக்காரு. அப்படி இருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. என் பிள்ளையை இப்படி பண்ணுறாங்க, இவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க, வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே வந்து ஷாக்காகி வந்து நிற்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு வந்து என்ன செய்ய தெரியாமல் நிலாவும் வந்து அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து எல்லா உண்மையை வந்து சொல்ல போகிறாங்க. எங்கள் வீட்டாளுங்களே நீ தூக்கி உள்ளக்க வைக்கிறப்ப நான் எதுக்கு உன்னோட செயினெல்லாம் நீ போட்டதெல்லாம் எப்படி பிராடு விட்டுட்டுருக்கு, இதை பிறகு இப்போ நான் சொன்னால் உடனே தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்காருக்கு வந்து என்ன தான் ஆக்ஷன் எடுக்கணும் எதுவுமே தெரியாமல் வந்து அப்படியே சாக்காகி நிற்கிறாங்க. எது உண்மை எது போயினா யாருக்குமே வந்து தெரில அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ பெட்டர் தந்தபடியே பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.